ஜெபமால சொல்றவங்க என்னைக்குமே தோத்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு யாரோ ஒரு வாய்ஸ் கேட்குற ரொம்ப பக்தி ஜாஸ்தி ஃபாதர். நெறைய மாதா கிட்ட பரிந்துரை இது ஜெபம் பண்றதுனால நெறைய புதுமைகள் நடந்திருக்கு. 1, 2 இல்ல ஃபாதர். நெறைய நடந்திருக்கு. அதுல குறிப்பா இத நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் ஃபாதர். நான் எப்பவுமே ஜெபமால சொல்லுவேன். அது வந்து ரெவரண்ட் ஃபாதர் அலெக்சாண்டர் செல்வநாயகம். அவரு வந்து நான் 11th படிக்கும்போது அவரு பாரிஷ் பிரீஸ்டா இருந்தாரு. அப்போ அவரு சொல்லுவாரு, ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு. லூயி பாஸ்டரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லி, ஜெபமால சொல்றவங்க என்னைக்குமே தோத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீனேஜ் இயர்ஸ்ல எனக்கு அது ரொம்ப பதிஞ்சிருச்சு. நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, நம்ம கண்டிப்பா ஜெபமால சொல்லணும் அப்படின்றது மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால வந்து நானு எப்பவுமே ஜெபமால ஜெபிச்சுட்டே இருப்பேன். இது வந்து ஒரு 2019ல ஃபாதர் நான் ஒண்ணு ஜெபமால டெய்லியும் சொல்ல ஆரம்பிச்சப்ப பார்த்தா, எனக்குள்ள நெறைய வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுச்சு. நான் ஒரு நாள் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து அக்டோபர்ல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஃபாதர். அந்த அக்டோபருக்கு கொஞ்சம் ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே, ஜெபம் பண்ணிட்டு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து, "அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ஜெபம் பண்ணு" அப்படின்னு யாரோ ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் எனக்கு அது அந்த வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்கும் ஃபாதர். ஆனா அது எனக்கு தெரியல. சுத்தி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன் இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷன் மாரி வந்துச்சு ஃபாதர். இந்த மாரி யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி, "உங்க அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு என்ட்ட ஃபோன்ல சொல்றாங்க. நான் வந்து என் ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். பக்கத்துல என் ரூம்ல எப்பவுமே மாதா படம் என்னோட சைட் டேபிள்ல இருக்கும் ஃபாதர். நான் வந்து அந்த ஃபோன வச்சுட்டு நான் சைட்ல மாதா படத்த திருப்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ நானு அந்த படத்த நான் பார்த்துட்டு ஃபோன வைக்கிற மாரி இருந்துச்சு ஃபாதர். கரெக்ட்டா எங்க அப்பாக்கு அக்டோபர் 30த் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எங்க அப்பாவே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாங்க. அ அட்மிட் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் அதே மாரி ஃபோன் வச்சுட்டு அந்த படத்த பார்த்தேன். எனக்கு பின்னாடி நடக்க போறது, முன்னாடியே வந்து யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்க மாரியே இருந்துச்சு ஃபாதர். அப்புறம் போற வழியில வந்து ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாடிய கூட்டிட்டு போம்போது. அப்ப அதுவும் ரொம்ப என்ன எனக்கு இப்படி நடந்துட்டே இருக்கு. ஏன் இவ்ளோ இதா இருக்கு? அப்படி சொல்லி ரொம்ப இதா இருந்தேன். எமர்ஜென்சில தான் போய் அவங்களுக்கு வந்து ஏஞ்சியோபிளாஸ்ட் பண்ணி ஸ்டென்ட்லாம் வச்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஃபாதர். இப்ப வரைக்கும் ஆண்டவரோட கிருபையால, மாதாவோட பரிந்துரையால ரொம்ப நல்லா இருக்கோம் ஃபாதர். யாரெல்லாம் இந்த உலகத்துல மற்றவர்களை அன்பு செய்கிறார்களோ, அவங்க கூட கடவுள் எப்பவுமே இருக்கிறார். கடவுள் வெறுமனே கடந்து போகிறவர் மட்டுமல்ல, அவர் நாம் செய்கிற தவறையும் எனக்கு உணர்த்துகிற கடவுள்.